அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குதிங்கால் வலி மற்றும் அதற்குரிய ஒரு உடனடி தீர்வு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த குதிகால் வலி அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது பெட்டில் இருந்து தரையில் காலை வைக்கும் பொழுது மிக அதிக அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இந்த பெயினை பல பேர் உணர்வாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் நாம் என்ன பண்ணலாம், இம்மீடியட்டாக நம்ம பெயினை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த பயிற்சிகள் சில மருத்துவ முறைகள் மைல்டு அண்ட் மாடரேட் லெவலில் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது மிக எளிமையாக பெட் சைடே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த குதிகால் வலி பெட்டை விட்டு எந்திரிப்பதற்கு முன்னாடியே நாம் இந்த பயிற்சிகளை நம்ம பண்ணலாம். முதல்ல மைல்டு பெயின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த பெயின் ரொம்ப மைல்டாக இருக்கிறவங்களுக்கு நாம் ஆங்கிள் மூமெண்ட் கொடுத்தாலே போதுமானது. நம்ம ஆங்கிள் மூமெண்ட் அப் அண்ட் டவுன் மூமெண்ட் கொடுத்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் ஒரு 15 அசைவுகள் மேலும் கீழுமாக நம்ம ஆங்கிள் மூமெண்ட்டை அசைச்சு விட்டணும். ரைட். இரண்டாவது, நம்ம சின்னதாக கையில் டவல் வச்சு நம்ம அந்த காலில் அந்த முன்னங்கால் பகுதி 4 ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலில் முன்பகுதியில் நம்ம இந்த டவலை போட்டு மெதுவாக இழுத்து பிடிச்சி ஒரு 20 செகண்ட் முதல் 30 செகண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும். மறுபடியும் திரும்பி ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ஒரு 3 முதல் 5 எண்ணிக்கைகள் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை செஞ்சுட்டு நம்ம தரையில் கால் வைக்கும் பொழுது நம்மளுக்கு வலி மிக மிக குறைவாக இருக்கும். அடுத்ததாக பெயின் ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டில் இருந்து எந்திரிச்சு அந்த காலை அசைக்கும் பொழுதே உங்களுக்கு பெயின் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலையில் ஒரு ஹாட் வாட்டர் பேக்லேயோ இல்லாட்டி சுடுதண்ணி ஊற்றுறமோ ஏதாவது நம்ம ஒரு ஹீட் தெரப்பியை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதற்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 2 பயிற்சிகளையும் நம்ம செஞ்சுட்டு நாம் நடக்க ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ இது நம்ம பார்த்திங்கன்னா மாடரேட் பெயின் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம எதுக்காக இந்த பயிற்சிகள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக நம்ம பகல் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய பாதங்கள் நன்றாக ஒரு விரிந்த நிலையில் இருக்கும், நல்லா எக்ஸ்பென்ஷன் ஆன நிலையில் இருக்கும். இதுவே நம்ம நைட்டு படுத்ததுக்கப்புறம் தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். இது முக்கியமாக குளிர்காலங்களில் மிக வேகமாகவே சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்கும் பொழுது காலையில் நாம் எந்திரிச்சு தரையில் பாதத்தை வைக்கும் பொழுது இது எக்ஸ்பென்ஷன் ஆகணும். அப்படி அது சடனாக அது எக்ஸ்பென்ஷன் ஆகும் பொழுது நம்மளுக்கு வலியை ஏற்படுத்தும். இதுவே ஏற்கனவே இவர்களுக்கு குதிங்கால் வலி பல நாட்களாக இருந்து அங்கே அந்த கால்சியம் டெபாசிஷன் உருவாகி கல்கினியல் ஸ்பர் போன்ற பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த சாஃப்ட் டிஷ்யூவை நம்ம கொஞ்சம் எலாங்கேட் பண்ணுறதுக்காக, வார்ம் அப் பண்ணுறதுக்காக இந்த 2 பயிற்சிகளை நம்ம செஞ்சாலே போதும். பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் மைல்டாக சுடுதண்ணி ஊற்றுறவங்க போதும். அதை ஒரு 5 to 10 நிமிஷத்து வரைக்கும் வச்சாலே நம்மளுக்கு வலி குறைந்து நாம் அடுத்த பயிற்சிகளை செஞ்சுட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை தொடரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.